இது வணக்கங்க. இது திருப்பூர் மாவட்டங்க, கஸ்தூர்பாளையம் பஞ்சாயத்துங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே காங்கியம்பாளையம், கஸ்தூர்பாளையம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கைத்தமலை, இந்த ஓரிட்ட பகுதிகள் இங்கே இருக்குதுங்க. இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பாதைங்க. இங்கே வந்து ஒரு சின்ன பாலம் தான் இருந்துங்க. திடீர்னு வந்து ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நள்ளிரவு ஒரு 3 மணி நேரத்துலிங்க சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மலைக்கு மேலே இருக்குங்க. அந்த மழையினால இந்த சின்ன பாலம் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. முதலே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து இந்த சின்ன பாலத்தை சொல்லி முதலே கோரிக்கை வச்சுருந்தோங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகளுக்கு மேலே இருக்குதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்ததுனால, அதாவது ஒரு தண்ணி அதிகமாக வந்ததுனால இது தாக்கு பிடிக்க முடியலைங்க. பாலம் வந்து இடிஞ்சு போயிடுச்சுங்க. எங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாலத்தை வந்து பெரிய பாலமாக விரிவாக்க சொல்லி முதலே கவர்மெண்ட்டு தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். ஆனால் வந்து இது வரைக்கும் அது போடாமல் இருக்கிறாங்க. இது போடாதனால இப்போ என்னாச்சுன்னா இந்த பாலம் வந்து இடிஞ்சு பெரிய சேதம் உருவாயிருச்சுங்க. போக்குவரத்துக்கு வந்து மெயினான ரோடு வந்து பெரிய பாதுகாப்பு இல்லாமல் ஆகி போச்சுங்க. தயவு செஞ்சு இந்த ரோட்டை வந்து விரிவுபடுத்த சொல்லி கவர்மெண்ட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோங்க. ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா கருவேல மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த வேலி கருவேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் சரி, இந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் சரிங்க. ஃபுல்லாக கருவேல மரங்க. தண்ணி போகிறக்கு வந்து வழியே இல்லைங்க. மெயினாக அடைச்சதுனால தண்ணி அதிகமாகி பாலம் வந்து குட்டை வந்து சரியாக தூர்வாரிங்க தான் இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. தூர் வராதனால பாலம் வந்து இடிஞ்சு ஃபுல்லாக வந்து போக்குவரத்து ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சுங்க. எதுவுமே போக முடியலைங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சேலம் போகிற பைபாஸில் இருந்துங்க. ஊத்துக்குளி ஸ்கூலுக்கு போகிற வழி இருக்குதுங்க. கைத்தமலைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு இருக்குதுங்க, எஸ்ஆர் ஸ்கூலுக்குங்க, இந்து ஸ்கூலு, எல்லா ஸ்கூலுமே இங்கே இருக்குதுங்க. கொங்கு வேலை மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, எல்லா ஸ்கூலும் இங்கே இருக்குதுங்க. மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிராமம் போகிறக்கான ரோடு இது ஒன்று தானுங்க. இந்த ரோடு கட்டாங்கனால இப்போ எந்த கிராம மக்களுமே இதில் போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி இருக்குதுங்க ஸ்கூலுக்கு. தயவு செஞ்சு இந்த பாலம் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுக்க சொல்லி நான் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்கிறேங்க.